மதிப்பிற்குரிய கடகம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் நடைபெற இருக்கின்ற ராகு கேது பேச்சியினால் உங்களுக்கு என்ன மாதிரியான சுபபலன்கள் நடைபெறும் அப்படிங்கிறத பற்றி, ஒரு பாசிட்டிவான பலாபலன்கள் என்னவாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நண்பர்களை, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். ஆயிரம் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு புதிராகவே இருக்கின்றதே. இந்த புதிருக்கு எப்போது தெளிவான விளக்கம் கிடைக்கும்? வாழ்க்கையின் அர்த்தம் எப்போது புரியும்? நாம் இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் பட்டு தெளிந்து மீண்டு வெளியில் வந்து நாம் ஒரு நல்ல சுகபோகமான வாழ்க்கையை எப்போது வாழ்வோம் என்ற ஏக்க கனவுகளோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் கடந்து கொண்டிருக்கும் கடகம் ராசி நண்பர்களே, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு கிரக பெயர்ச்சியால் நமக்கு ஒரு மாற்றம் நிகழாதா, நம்முடைய கஷ்டகாலம் நீங்காதா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளோடையே நம்ம எதிர்பார்த்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காலச்சக்கரத்துக்கு 4வது வீடு தாய்ஸ்தானம். இந்த தாய்ஸ்தானம் என்பது ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்க நினைப்பாளோ அந்த தாயைப் போல இந்த கடகம் ராசி செயல்பட வேண்டும். இதனுடைய அதிபதி சந்திர பகவான், அவரும் அப்படித்தான் செயல்பட வேண்டும். ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது எதிரும் புதிருமாகவே போயிட்டுருக்குதே. பெற்ற பிள்ளைகளாலும் கைவிடப்படுகின்றோம், தாய் தந்தையார் பிள்ளைகளால் கைவிடப்படுகின்றோம், நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றோம். கூட இருந்தே குளிபறிக்கும் நண்பர்களை நினைத்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய பயத்துடன் தான் வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருப்பது கடகம் ராசியினுடைய வாழ்க்கையில் உண்மையான விஷயங்கள் தான். ஆனால் வெறும் எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்கள் மட்டுமே வாழ்க்கையாக கடந்து போய் கொண்டிருக்கிறோமே தவிர, நிஜ வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை கூட ஒரு சந்தோஷத்தோடு எதிர்பார்த்து அது நிறைவேறி வாழ்வதற்கான வழிமுறைகள் கிடைக்காமல் போகின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காரணம், ஒவ்வொரு காணொளியிலையும் கடகராசிக்கு பலன்கள் 90% நன்றாக இருக்கும் என்று காணொளி வெளியிட்டாலும் அது எல்லாமே பொது பலனாகத்தான் நாம் பார்க்க வேண்டிய கட்டாயம். அந்த பொது பலன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சரியான பலனை கொடுக்காது. ஆனால் சுய ஜாதகத்தில் நீங்கள் கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கான தசை தசாபுத்திகள் நடப்பில் ஒரு யோகமான தசை தசாபுத்திகளாக இருந்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில் இந்த பதிவில் கடகம் ராசி நண்பர்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை இந்த ராகுகேது பேச்சுகள் என்ன கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு எளிமையான விளக்கத்தோடு நான் கொடுத்துருக்கிறேன். நண்பர்களை, பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களை ஆசுவாசப்படுத்துறதுக்கோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கோ இந்த பதிவு அல்ல. உண்மையை உள்ளதவாறு சொல்லி உங்களை தைரியப்படுத்துவதற்கான பதிவு தான் இந்த பதிவு. அப்போது நமக்கான ஒரு மனதைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம எதையும் முயன்று முன்னோக்கி போய் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் வரும். அப்போ நம்மளோட சுச்சுவேஷன் இதுதான், நாம் இப்படி தான் இருக்கிறோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கிறாங்க, இனிமேல் நாம் எப்படி பார்த்து நடக்கணுமோ அப்படி பார்த்து நடந்து நம்ம பயணத்தை தொடங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான சூழ்நிலைக்கு நீங்கள் வருவீங்க. அப்படிங்கிறனால தான் இந்த பதிவை நான் முழுமையாக பார்க்க சொல்கிறேன். கடகம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் பயிற்சியாகி அமர இருக்கின்றார். கடகம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் பயிற்சியாகி அமர இருக்கின்றார். ராகு பகவான் போககாரகன், கேது பகவான் ஞானகாரகன். பல ஆசைகளை தூண்டிவிட்டு அவஸ்தைகளுக்கு உள்ளாக்க வைப்பவர் ராகு பகவான். நீ எவ்வளவு தூரம் ஆசைப்பட்டாலும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் கொண்டு வந்துதான் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு பிடிக்குள் நான் வைத்திருப்பேன் அப்படிங்கிறதான் கேது பகவான். அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கிறதை வைத்து வாழ பழகி கொள்பவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் நெருங்காது அப்படிங்கிறது தான் இந்த ராகு கேதுக்கள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். இதை மட்டும் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ராகு பிரம்மாண்டமாக யோசிக்க வைப்பார், கேது அந்த யோசிப்பை குறைப்பார். அப்போ கேது பகவான் பக்தி மார்க்கத்தின் வழியாக, ஞான மார்க்கத்தின் வழியாக, தான தர்மம் புண்ணியங்களின் வழியாக நீ பலனை தேடு. ஆனால் போககாரகன் ராகு பகவான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் வாழ்ந்து ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவித்து வாழ்ந்து கடந்து விடு அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் 8இல் வருகின்ற பொழுது நம்முடைய ஆயுள் ஸ்தானம், பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம், விபத்து கண்டங்களை குறிக்கக்கூடிய இடம், அதே மாதிரி
புதையல் ரகசியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் குறிக்கக்கூடிய இடம், அசையாத சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் அவமானங்களை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்தில் ராகு பகவான் வந்து நின்றால் என்ன மாதிரியான வேலைகளை செய்வார்? இந்த விஷயங்களில் எல்லாமே மெதுவாக போகக்கூடியவங்களை பாசிட்டிவாக செயல்பட வைப்பார். அதாவது 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டியை ஆக்சிலேட்டர் கூட்ட வைப்பார், 80 போக வைப்பார். அந்த வேகத்தை நாம் அனுபவித்து ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுத்து அதவே கொண்டு போய் ஒரு விபத்தில் கொண்டு போய் முடிச்சிடுவார். அதுதான் 8ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு. இல்லாத ஒன்றை தேடி அதை அடையிறதுக்காக முயற்சி பண்ண வைப்பார், அதை தேடி தேடி பயணிக்க வைப்பார். ஆனால் அங்கே பார்த்தால் ஒன்றும் இருக்காது, தேடி அலைஞ்சது தான் மிச்சம். ஆக வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் 8ஆம் இடத்தில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த 8இல் போககாரகன் ராகு பகவான் வந்து அமர்ந்தால் என்ன மாதிரியான விஷயங்களை செய்வார்? அதாவது உண்மையான விஷயம், 8இல் ராகு இருந்தால் சில பேருக்கு வம்பு வழக்கு பிரச்சனையை தூண்டுவார், மருத்துவ செலவுகள் அதிகமாக கொடுப்பார். ஏனென்று சொன்னால் எதிர்பாராத நேரத்தில் விபத்துகள் நடந்தோ, அதனால் காயங்கள் ஏற்பட்டோ, அதனால் வரக்கூடிய ஒரு நோய் நொடி உபாதைகள் அப்படிங்கிறது அவங்கள கடுமையாக தாக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவார். தவறே செய்யாத ஒரு பிரச்சனைக்கு தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்துவார். வம்பு வழக்குகளை போய் நம்மளை மாட்டி விட செய்வார். தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு போய் நாம் தலையிட்டு அதில் நாம் போய் கோர்ட்டில் நின்று சாட்சி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து விடுவோம். அந்த மாதிரியெல்லாம் இந்த ராகு பகவான் கண்டிப்பாக செய்ய வைப்பார். அப்போ எதுலேயும் பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நாம் கடைப்பிடிக்கணும். அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகளெல்லாம் ராகு பகவான் நெகட்டிவாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அப்போ நெகட்டிவான பலன்கள் கிடைக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ராகு பகவானை ஏதாவது ஒரு சுபகிரகம் பார்வை செய்ய வேண்டும். அவருடைய விபரீதமான எண்ணங்களையும் ஆசைகளையும் கொஞ்சம் கட்டுக்குள் கொண்டு வரணும். அவர் செய்கின்ற தேவையில்லாத விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் கொண்டு வந்து நம்மளை நல்வழிப்படுத்துகிற அளவுக்கு ஏதாவது ஒரு சுபகிரகம் இந்த ராகு பகவானை பார்க்கணும். அப்போ சுபகிரகத்தினுடைய பார்வை பிடியில் இந்த ராகு பகவான் இருந்தால் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அப்படியே நேருக்கு மாறாக நின்று நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தான். எப்படி? கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இல்லை, நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கின்ற வழக்குகளை முடித்து வைப்பார். புரியுதுங்களா? நம்மக்கிட்ட வேற ஒரு விபரீதமான மனசுக்குள்ள ஒரு தீய எண்ணங்களை வச்சுக்கொண்டு நம்மக்கிட்ட நெருங்குறவர்களை தடுத்து நிறுத்துவார். நாமளே தவறான வழிக்கு போனாலும் அந்த வழிக்கு போக விடாத அளவுக்கு தடுத்து நிறுத்துவார். புரியுதுங்களா? வெளிநாடு வெளியூர்களில் சென்று போய் வேலை தேடி பணம் பொருள் சம்பாதிக்கணும் போய் அங்கே எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்றைக்கும் கடகராசி நண்பர்கள் எத்தனையோ பேர் நாடு விட்டு நாடு போய் தனக்கான வாழ்வாதாரத்தை தேடி போய் ஒருவேளை சாப்பாடை சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. அப்படியெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு, மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு, உறவினர்களை பிரிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல இருக்க இடம் கிடைச்சா போதும், அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு காசு பணம் சம்பாதிச்சு நம்மளுடைய பிள்ளைகளை பார்க்கலாம், குடும்பத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கஷ்டத்தை கூட 8இல் இருக்கின்ற ராகு பகவான் மேலும் மேலும் அதிகப்படுத்துவார். ஆனால் குருவனுடைய பார்வை அப்படிங்கிற ஏதாவது ஒரு சுபகிரகத்தினுடைய பார்வை என்றால் அதையெல்லாம் குறைத்து பணம் பொருள் சம்பாதிக்க வைப்பார். அப்போ அந்த மாதிரியான நிகழ்வு அப்படிங்கிறது இந்த ராகு கேது பயிற்சியில் குரு பகவான் அப்படிங்கிற சுபகிரகம் ராகுவை பார்க்குமா? நிச்சயம் பார்க்கின்றார். அப்போ இந்த 2025 குரு பகவான் பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பார். அவர் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை ராகு பகவானைத்தான் பார்ப்பார். இப்போ புரியுதுங்களா? கோச்சாரத்தில் அந்த ராகு பகவானை குரு பகவான் பார்வை செய்கிறார். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னங்க நடக்கும்? நல்ல பலனை மாற்றி அமைத்து கொடுக்கும். நிறைய விஷயங்களில் நாம் தேடல்கள் தேடி போய் அந்த தேடல்களில் நமக்கான நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் பயணிப்போம் அப்படிங்கிறது தான். அப்போ தேவையில்லாத வம்பு வழக்குகள், வீண் பிரச்சனைகள், இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், அசையாத சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகள், நமக்கான வேலை வாய்ப்புகளில் இருக்கிற பிரச்சனைகள், அரசு சார்ந்த துறைகளில் உயரிய பதவிகளில் இருக்கிறவர்களுக்கு நெருக்கடிகள் வரக்கூடிய சூழ்நிலைகள், இதையெல்லாம் மாறி ஒரு சமநிலையில் வச்சிருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அப்போ குரு பகவான் அதை செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். அப்போ ராகு பகவான் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கின்றார், நன்மைகள் பல நடக்கும் அப்படிங்கிறதான். 2ஆம் இடத்தில் கேது பகவான்.
குடும்பத்தில் கேது பகவான் என்னையா செய்வார்? ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள், வீண் வாக்குவாதங்கள். நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று சொல்கிற, நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேங்கிற, அப்போ நீ சொல்கிறத நான் எது கேட்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வாக்குவாதங்களை ஏற்படுத்தியே தீர்வார். அதை நாமளே சரி செய்தாலும் அந்த கிரகங்கள் நம்மளை சரி செய்ய விடாது அப்படிங்கிறது தான். அப்போது நாம் அதிலேருந்து மீள முடியுமா? இருந்தாலும் ஒரு போராட்டம், ஒரு கெட்ட விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த போராட்டத்தினுடைய விளைவு இந்த 2ல் கேது இருக்கிறது. வருமான குறைபாடு ஏற்படுத்துறது, வருமானத்தில் சிக்கல் ஏற்படுத்தி குடும்பத்தில் சிக்கலை ஏற்படுத்துறது. அப்போ இங்கேலாம் இதனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், இது ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்டால், கேது பகவான் ஒரு ஆன்மீக பயணத்தை சொல்லக்கூடியது, பக்தி மார்க்கத்தை சொல்லக்கூடியது, ஞானத்தை சொல்லக்கூடியது. அப்போ இந்த நேரங்களில் அந்த பிரச்சனைகள் வந்தால் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய காலை பிடித்து கொள்ளுங்கள், குலதெய்வத்தை பிடித்து கொள்ளுங்கள், இல்லையா? ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளுங்கள், ஆன்மீக குருமார்களை சந்திங்கள், நல்லதொரு ஆலோசனைகளை பெறுங்கள். தேவையில்லாத ஒரு குழப்பத்திலேருந்து மீண்டு வெளியே வருவீங்க. அப்போ அதன் மூலயமா தான் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த 2ஆம் இடத்துல கேது பகவான். மற்றபடி எந்த ஒரு கிரகமும் தேவையில்லாத வேலையை செய்யாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறணும், ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி. இதனால தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனைகள் இல்லை. அப்போது இந்த 2ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துவார். அப்படின்னு என்னதுங்க, பற்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கேது பகவான் தான் இந்த அரண்ன்னு சொல்லக்கூடியது. அதில் எல்லாமே அந்த பல் வேரில் புழுவு வைக்கிறது, அந்த வீக்கம் வர்றது, சொத்தை விழுகிறது, அதனால் பல்வலி ஏற்படுறது, இதனால் முகத்தினுடைய அமைப்பே ரொம்ப கோரமாக மாறக்கூடிய அமைப்பெல்லாம் சில பேருக்கு ஏற்படும். இதை கட்டாயம் 2ல் இருக்கிற கேது செய்வார். அப்போது ஒரு சாதாரண பல்வலி அப்படிங்கிறத நாம் சாதாரணமாக எடுத்துக்கிறாம அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு கையஸ்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான். அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் அல்லாமல் வாக்குவாதங்கள், வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா முழுக்க முழுக்க கேது பகவான் அப்படிங்கிறது நம் வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, நாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியவர். அதனால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ மீண்டும் மீண்டும் நாங்கள் கவனமாகவே வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு இந்த பதிவு எதற்குன்னு சில பேர் கேட்கலாம். சில பொதுவான விஷயங்களை சொன்னால் தான் அடுத்து நடக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் எதிர்வரக்கூடிய காலகட்டங்களில் நடக்கக்கூடிய நெகட்டிவான பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வாழ முடியும் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு விஷயத்துக்குமே அடித்தளம் போடாமல் மேலோட்டமான விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது. அடித்தளம் வேண்டும். அடித்தளம் இருந்தால்தான் அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்க முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ராகுகேது பேச்சுகள் கடகராசிக்கு என்ன செய்யும் சொல்லி எத்தனை பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி தான் செய்யும். ஆனால் நெகட்டிவான பலன்களை மாற்றி கொடுத்து சுப பலன்கள் ஆக்குவதற்கு ஒரு தக்க தருணம் இந்த காலகட்டம். அப்போ குரு பகவான் 12லிருந்து ராகு பகவானை 9ஆம் பார்வையாக பார்க்கின்ற போது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அப்போ பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. மனதை ஆசுவாசப்படுத்திக்கலாம், சந்தோஷப்படுத்திக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ராகு நமக்கு நன்மை செய்ய போகிறார், குரு பகவான் நமக்கு நன்மை செய்ய போகிறார். அதே மாதிரி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் சனி என்னையா சொல்கிறாரு? பொதுவாகவே சனி கேதெல்லாம் பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் முன்னோர்களை நினைத்து பாருங்கள். முன்னோர்களுடைய வாழ்க்கை வழிவந்த விஷயங்கள் எல்லாம் என்ன லாப நஷ்டங்கள் இருந்திருக்கும், என்ன கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும், அதுக்கு என்ன பரிகாரங்கள் தேடுறது அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பாருங்க. அப்போ திதி தர்ப்பணம் அப்படிங்கிறத முன்னோர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய அருளாசியை வாங்குங்க, பித்ருனுடைய சாபதோஷங்களை போக்குங்க. இதுதான் சனி சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ இதை செய்தால் சரியாகுமா? இதை செய்தால் அவர்களுடைய அருளாசி கிடைக்கும், சென்ற இடமெல்லாம் நமக்கு சிறப்புன்னு அர்த்தம். அப்போ 9ஆம் இடம், தந்தை வழி முன்னோர்களை நினைத்து பாருங்கள். அவர்கள் செய்த தானம் தர்மத்தின் வழியாகத்தான் உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ இந்த பிரிவில் நீங்கள் அதையே செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த 9ல் இருக்கின்ற சனி பகவான் நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சின்ன பலன். அதனால் சனி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். 7ஆம் அதிபதி அவர், 8ஆம் அதிபதி அவர். 7 அப்படிங்கிறது களத்திரம். அப்போ நண்பர்கள், கூட்டாளிகள், இவர்கள் மூலயமாக ஒரு வியாபாரத்தின் மூலயமாக ஒரு நல்ல ஆதாயம் உண்டு. ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட் பண்ணுவீங்க. அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்லதொரு பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான். ஆயுள் ஸ்தானத்தின் அதிபதி 9ல் இருக்கின்றார். ஆயுள் பலத்தை கூட்டப் போகின்றார். இவ்வளவுதான். அப்போது தீர்க்க ஆயுளோடு நாம் சிறப்பாக செயல்படுவோம் அப்படிங்கிறதான்.
அவன் உடலில் வந்து எந்த ஒரு பிரச்சனை, நரம்பு பிரச்சனை இருக்குது, எலும்பு பிரச்சனை இருக்குது, பாத வலி பிரச்சனை இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, சரி செய்யப்படுமா? நிச்சயம் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் போய்விட்டால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். அந்த வலி ஏற்படக்கூடிய இடத்துல நிற்கக்கூடிய சனி மாறுறார், அவ்வளவுதான். அப்போ நரம்பு சுருக்கம், பாத வலி, கணுக்கால் வலி, இந்த முழங்கால் வலி ஏற்படுவது, இதெல்லாம் நிச்சயமாக மாறும் அப்படிங்கிறது தான். அப்போது ஒரு சரியான மாத்திரை மருந்தை நாம் தேர்ந்தெடுத்து உண்ண போகிறோம், மருத்துவத்தை பார்க்க போகிறோம், நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். அப்போது 50 வயசு, 60 வயசு, 70 வயசில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல சுகபோகத்தை கொடுப்பதற்காகத்தான் சனி பகவான் பாகிஸ்தானத்துக்கு வர்றார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் விடுகின்ற பொழுது சுகபோகங்களுக்கு குறைவில்லை. நல்லதொரு வீடு, மண்மனை யோகங்கள், உயர் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்தில் எப்போவுமே சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த மண்மனை யோகங்களை ஏற்படுத்தி நல்லதொரு வீடு வாசல் அமைத்து நல்லதொரு வண்டி வாகனங்களை கொடுத்து நம்மளை சிறப்பாக வாழ வைக்கும் அப்படிங்கிறதான். அப்போ நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மண்மனை யோகங்கள் சிறப்பாக கிடைக்குமா? ஒரு வண்டி வாகன அமைப்புகள் சிறப்பாக கிடைக்குமா? பயணங்கள் மூலமாக நல்லதொரு ஆதாயம் கிடைக்குமா? தூரதேச பயணிகள் நமக்கு நல்லதொரு ஆதாயத்தை கொடுக்குமா? எல்லாமே கிடைக்கும். பிள்ளைகளால் சந்தோஷ மகிழ்ச்சி நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனை, எவ்வளவோ போராட்டம், அவமானம், அசிங்கங்கள், ஒவ்வொரு நாளும் வேதனை, வலி, வேதனைகள் கூடிக்கிட்டே போகுது. முற்றுப்புள்ளி கிடைக்குமா? இந்த காலகட்டத்தில் அதற்கான முற்றுப்புள்ளி உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவானோ, 2ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவானோ உங்களுக்கு நீங்கள் பிறந்த நாமயோகம் கரணத்தின் அடிப்படையிலேயே அவங்க வந்து யோகாதிபதியாக இருந்து அவங்க 8ல் இருந்து 2ல் இருந்து இப்போது உங்களுக்கு அதற்கான தசாபுத்திகள் போய் கொண்டு இருந்தால் கடகராசி நண்பர்களுக்கு நினைப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.